ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கார்ட்ஸ். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பக்கத்தில் இருக்க சிக்கனேந்தல் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் பிச்சைக்கனி. இவரோட தொழில் டைல்ஸ் ஒட்டுறது. சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிப்பை பாதியிலே விட்டுட்டு தன்னோட குடும்ப கஷ்டம் காரணமாக கட்டிட வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் எல்லா வேலைகளையும் பார்த்த பிச்சைக்கனி டைல்ஸ் ஒட்டக்கூடிய வேலையை மட்டுமே கவனமாக கற்றுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தொழிலில் ஓரளவுக்கு வருமானமும் வந்திருக்கு. இதை வச்சு பிச்சைக்கனி தன்னோட ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த சாந்தி அப்படிங்கிற லேடி கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி இருக்கு. இவங்க கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் பிச்சைக்கனி தன்னோட ஒய்ஃபை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருந்துருக்காரு. இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்த வருஷங்களில் ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தையும் பிறக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலி 5 பேராக பெருசாகுது. அதே சமயம் குடும்பத்தோட செலவும் அதிகமாகுது. இப்போது பிச்சைக்கனி முன்ன மாதிரி இல்லாமல் அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. எப்படியோ நைட்டு பகல்னு கூட பார்க்காம குடும்பத்துக்காக கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சிருக்காரு. பிள்ளைங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சாந்தி வீட்டிலையே தன்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சு கொஞ்சம் வருமானமும் பார்த்து ஃபேமிலி செலவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே இவங்களோட லைஃப் பல வருஷங்களாக போகுது. பிள்ளைங்க படிப்பு செலவு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பிச்சைக்கனியோட வருமானம் மட்டும் அப்படியே இருக்குது. வெளியில் கடனும் அதிகமாக வாங்கி சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போதான் பிச்சைக்கனி ஒரு முடிவுக்கு வர்றாரு. கொஞ்சம் வருஷம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோன்னா பசங்களை படிக்க வச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். அதனால தெரிஞ்சவங்க மூலமாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பிச்சைக்கனி வேலை தேடிட்டு இருந்த சமயத்தில் தான் அவரோட ரிலேட்டிவ்ஸ் மூலமாக ஒரு ஏஜென்சியில் கட்டார் நாட்டுக்கு கட்டிட வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற தகவல் கிடச்சி அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறாரு. உடனே அவருக்கான வீசாவும் கிடைக்குது. நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியோட வறுமை குறைஞ்சு நம்மளோட ஃபேமிலி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நினச்சி பிள்ளைகளையும் மனைவியையும் ஊர்லேயே விட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. கணவர் வெளிநாடு போனது சாந்திக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளோட காசு பிரச்சனை இனி இருக்காது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. பிச்சைக்கனி இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையுமே ஓவர் டைம் எல்லாம் பார்த்து மாதம் மாதம் கரெக்டாக தன்னோட மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு செலவுக்காக பணமும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காரு. லீவுக்கு கூட ஊருக்கு வந்தால் செலவு அப்படின்னு நினச்சி அவர் அங்கேயே இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால் சாந்தி தன்னோட இஷ்டத்துக்கு ஆடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பிச்சைக்கனியோட பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க. மூத்த பையன் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். 2வது மக 12th ஸ்டாண்டர்ட், கடைசி பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட். இப்படி 3 பேருமே வளர்ந்து பெரியவங்க ஆனதுனால சாந்திக்கு அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற வேலையே இல்லை. காலையில் 3 பேரையும் அனுப்பிட்டு வீட்டில் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்திருக்காங்க. அதோட கணவர் அனுப்பின பணத்தை சேமித்து வச்சா எதிர்காலத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காம பார்லர் போகிறது, விதவிதமாக புது ட்ரெஸ் வாங்குறது இப்படின்னு தன்னோட அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே செலவு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில் அடிக்கடி போகிறப்ப தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் பழக்கமாக ஆரம்பிக்குது. கணவர் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டிலேயே இருக்கனால தன்னோட உணர்ச்சிகளை ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சாந்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைமில் தான் இவங்களுக்கு தம்பி முறையான பார்த்திபன் அப்படிங்கிற நபர் பழக்கமாகிறாரு. பார்த்திபன் அதே ஊரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டில் சாந்தி யதார்த்தமாக இந்த பார்த்திபனை பார்க்குறாங்க. அப்போது தம்பின்னு சொல்லிக்கிட்டு அவன் கூட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால நிறைய விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் இதே ஊரில் தான் இருக்கேன், நீயும் இங்கே தான் பிஸ்னஸ் பண்ணுற, ஸோ அதனால் நீ என்னோட மொபைல் நம்பரை வச்சுக்கோ, அடிக்கடி 2 பேரும் பேசி டச்சிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பார்த்திபனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிச்சைக்கனி சாந்திக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காரு. இதில் சாந்தி தன்னோட கணவர் கூட பேசுகிறத விட பார்த்திபன் கிட்ட மணிக்கணக்கில் வீடியோ கால் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்திபனுக்கு கல்யாணம் ஆகலை. கிடைக்கிற வரைக்கும் அக்கா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்
அப்படின்னு நினச்சி சாந்தி கூட ரொம்பவே க்ளோஸாக பேசவும் ஆரம்பிச்சிருக்கான். சாந்தியும் தம்பிங்கிறத மறந்து டெய்லியும் விதவிதமாக ட்ரெஸ் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பார்த்திபனுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்த பார்த்திபனும் சாந்தியோட அழகை வர்ணித்து கமெண்ட்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். சாந்தி இதையே தன்னோட ரெகுலர் வேலையாக செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் டெய்லியும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தன்னோட வயசு, பிள்ளைங்க, வெளிநாட்டில் கஷ்டப்படுற தன்னோட கணவர் இதை எதையுமே நினைக்காம கள்ளக்காதல் மோகத்தில் மிதக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்திபனும் சாந்தியும் வீடியோ கால்லையே உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்ச நாளில் வீடு வரைக்கும் டெவலப்பும் ஆகியிருக்கு. பிள்ளைங்க 3 பேரும் வெளியில் போனதுக்கப்புறமா பார்த்திபனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு உறவு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சாந்தி. அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட இது என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க. இதனால் யாருக்குமே இவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியவே வரலை. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இவங்க 2 பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இது எதுவுமே தெரியாத பிச்சைக்கனி வெளிநாட்டில் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பிள்ளைங்க இருக்கப்ப சாந்தி தன்னை ஒரு நல்ல அம்மாவாக காட்டிக்கிட்டனால பிள்ளைங்களுக்கும் அம்மாவை செய்யக்கூடிய செயல் பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல. இப்படியே போகிறப்ப தான் பார்த்திபனுக்கு மலேசியாவில் வேலை கிடைக்குது. இங்கே வர்ற வருமானத்தை விட சம்பளம் அதிகம் அப்படின்னு நினச்சி மலேசியா போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. இது சாந்திக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தன்னோட கணவர் இல்லாத குறைய பார்த்திபன் தீர்த்து வச்சிருக்கான். இப்போ அவனும் போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் சாந்தி ஃபீல் பண்ணாலும் பார்த்திபன் அந்த வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. மலேசியா போனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்பில் சாந்தி கூட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமானனால முன்ன மாதிரி பார்த்திபனால் சாந்தி கூட பேச முடியலை. இந்த டைமில் தான் சாந்திக்கு இன்னொரு நபர் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. பார்த்திபனோட கூட பிறந்த தம்பியான கலைமோகன் கூட சாந்திக்கு பழக்கம் ஏற்படுது. பார்த்திபன் கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியா இந்த கலைமோகன் கூடவும் உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது சில மாதங்கள் மட்டும்தான் அவங்களால முடியுது. ஏன்னா 7 வருஷமாக ஊருக்கே வராமல் வெளிநாட்டில் இருந்த பிச்சைக்கனி இதுக்கு மேலே நம்ம ஊரில் ஏதாவது பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க கூட இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காரு. மே 15, 2022 அன்னைக்கு பிச்சைக்கனி வெளிநாட்டில் இருந்து ராமநாதபுரத்தில் இருக்க தன்னோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. 7 வருஷம் கழித்து மனைவி பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஒரு குடும்ப தலைவனாக எவ்வளோ சந்தோஷத்தோடு வந்திருப்பாரு. ஆனால் சாந்திக்கு இந்த சந்தோஷம் இல்லை. முன்ன மாதிரி நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியாது, நினச்ச நேரம் கலைமோகனோட உல்லாசமாகவும் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. தன்னோட முக்கோண காதலுக்கு கணவர் இடைஞ்சலாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனே மலேசியாவில் இருக்கக்கூடிய பார்த்திபனை வர வச்சு பிச்சைக்கனியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு தன்னோட கணவர் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 70,000 பணத்தை பார்த்திபனுக்கு அனுப்புகிறாங்க. பார்த்திபன் கிட்ட இந்த பணத்தை வச்சு உடனே டிக்கெட் போட்டு நீ கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பார்த்திபனும் ஊருக்கு வரத்துக்கு ரெடியாகிறான். இந்த டைமில் உணர்ச்சியை அடக்க முடியாமல் ஒரு வேலையை பார்க்குறாங்க சாந்தி. பிச்சைக்கனி வெளிநாட்டிலேருந்து ரிட்டர்ன் வரும்போதே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் மதுபான பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. சாந்தி கலைமோகனோட இன்னைக்கு உல்லாசமாக இருக்கலாம், அதுக்கு ஒரு பிளான் போடணும் அப்படின்னு நினச்சி தன்னோட கணவருக்கு பிடிச்ச உணவுகளை ரெடி பண்ணுறாங்க. நைட்டு சாப்பாடு கொடுத்து அவர் வாங்கிட்டு வந்த அந்த மதுபானத்தையும் ஊற்றி பிச்சைக்கனியை குடிக்க வச்சுருக்காங்க. பிச்சைக்கனியும் ரொம்ப நாள் கழித்து நல்ல சாப்பாடு நல்ல மதுபானம் குடித்த மயக்கத்தில் தூங்க போயிடுறாரு. பிள்ளைகளையும் தூங்க வச்சுட்டு சாந்தி நைட்டு ஒரு 12 மணி பக்கமாக கலைமோகனை கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. தன்னோட கணவர் போதையில் தூங்கிட்டுருக்காரு, அதனால் எழும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினச்சி பக்கத்து ரூமில் கலைமோகனோட சாந்தி உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நல்ல தூக்கத்தில் இருந்த பிச்சைக்கனி தண்ணி குடிக்கிறதுக்காக பெட்ரூம்லேருந்து எழும்பி கிச்சனுக்கு போகிறாரு. அப்போ தான் பக்கத்து ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி அந்த ரூமை நோக்கி போகிறாரு. இந்த நேரத்தில் வீட்டுக்கு யார் வந்திருப்பா?
சாந்தி என்ன பண்ணுறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ரூம் டோர் கிட்ட போய் உள்ளே எட்டி பார்க்குறப்ப தான் தன்னோட மனைவியோட காமலீலைகள் பற்றி பிச்சைக்கனிக்கு தெரிய வந்திருக்கு. சாந்தி நிர்வாணமாக கலைமோகன் கூட உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறத பிச்சைக்கனி பார்த்துருக்காரு. இத்தனை வருஷமா யாருக்காக நம்ம கஷ்டப்பட்டோமோ அவளே இப்படி ஒரு கேவலத்தை செய்கிறாளே அப்படின்னு நினச்சி பிச்சைக்கனிக்கு ரொம்பவே கோபம் வருது. நேராக உள்ளே போய் சாந்தியை தாக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே கலைமோகன் என்ன பண்ணுறானா, இனிமே நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அது மட்டும் இல்லாமல் வேறு விதமான பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். சாந்தியோட இந்த லீலைகள் எல்லாம் தெரிஞ்சனால பிச்சைக்கனியால் அதை தாங்கிக்கவே முடியல. சாந்தி கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு பிள்ளைங்க எழும்பி வந்ததுக்கப்புறமா பிச்சைக்கனி எதுவுமே பேசாமல் போய் உள்ளே போய் படுத்துடுறாரு. சாந்திக்கு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே, இனி எப்படி நம்ம உல்லாசமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு நினச்சி உடனே கலைமோகனுக்கு கால் பண்ணுறாங்க. தன்னோட கணவரோட கதையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தி சொன்னதை கேட்ட கலைமோகன், நாளைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம், நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் கலைமோகன் பிச்சைக்கனியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவனை பார்த்ததுமே பிச்சைக்கனி பயங்கரமாக கத்தி சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கலைமோகன் அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி நைஸாக பேசி, இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன், வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட 2 வீலரில் பிச்சைக்கனியை ஏற்றிக்கிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு வீட்டில் இருந்து போன பிச்சைக்கனி திரும்பவும் வீட்டுக்கு வரவே இல்லை. பிச்சைக்கனியோட பசங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாந்தி எதையோ காரணமாக சொல்லி அவங்கள சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் தன்னோட பையன் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவனை பார்க்கணும், அவனோட பேசணும் அப்படின்னு நினச்ச பிச்சைக்கனியோட அப்பாவும் தம்பியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ எங்கே பிச்சைக்கனி அப்படின்னு சாந்தி கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது சாந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிச்சைக்கனி ஏதோ வேலை விஷயமா தூத்துக்குடி போயிருக்காரு, வர்றதுக்கு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி போனவங்க திரும்ப 2 நாள் கழித்து திரும்பியும் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி மழுப்பியிருக்காங்க. இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், உடனே வேலைக்கு எதுக்கு போகணும், அப்படி போகிற மாதிரி இருந்தாலும் எங்ககிட்டெல்லாம் சொல்லாமல் போக மாட்டானே அப்படின்னு பிச்சைக்கனியோட அப்பாவுக்கும் தம்பிக்கும் சாந்தி மேலே சந்தேகம் வருது. மருமக ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு நினச்சி பிச்சைக்கனியோட அப்பா தேவிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு நாங்கள் விசாரித்து பார்க்குறோம், தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பிச்சைக்கனியோட அப்பாவையும் அவங்க சொந்தக்காரங்களையும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் ரிலேட்டிவ்ஸும் அவங்களோட அப்பாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ் உடனே இந்த கேஸ் பற்றி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை, லேட் பண்ண தன்னோட பையனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற பதட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேஸில் உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற ஆர்டர் வரவும் டிஎஸ்பி என்ன பண்ணுறாருன்னா, இதுக்குன்னு ஒரு தனிப்படை அமைச்சு இந்த கேஸ் பற்றின விசாரணையை தொடங்குறாங்க. இந்த கம்ப்ளைண்டில் மெயினான ஒரு விஷயத்த பிச்சைக்கனியோட அப்பா சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, எனக்கு என்னோட மருமக மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அதனால நீங்கள் அவளை கூப்பிட்டு விசாரித்தா என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட மொபைல் நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி எடுத்து போலீஸ் பார்க்குறப்ப தான் அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த கால் ஹிஸ்ட்ரியில் கடந்த பல வருஷமாகவே சாந்தி 2 நம்பர் கூட அடிக்கடி மணிக்கணக்கில் பேசியிருக்காங்க. பிச்சைக்கனி வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த நம்பர் கூட பேசியிருக்காங்க. யார் இவங்க 2 பேரும்? போலீஸ் அந்த நம்பரோட ஓனர் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்குறப்ப தான் அதில் ஒரு நபர் பேர் பார்த்திபன் அப்படிங்கிறதும் இன்னொருத்தங்க பேர் கலைமோகன் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இவங்களுக்கும் இந்த சாந்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது தான் தம்பி முறை அப்படின்ற உறவுக்காரங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த 2 பேரும் அண்ணன் தம்பி வேற, இவங்களுக்கும் இந்த லேடி கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அதுக்கப்புறம் சந்தேகத்தின் அடிப்படையில் கலைமோகனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸோட சிறப்பான விசாரணையில் தான் தேடப்பட்டு வரக்கூடிய பிச்சைக்கனிக்கு என்ன ஆச்சு, சாந்தியோட லீலைகள் என்னென்ன அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. சாந்தியோட கணவர் பிச்சைக்கனி வெளிநாட்டில் இருக்கிறனால
பார்த்திபன் கூட சாந்திக்கு திருமணத்தை தாண்டின உறவு இருந்திருக்கு. இது கலைமோகனுக்கும் தெரியும். பார்த்திபன் மலேசியாவுக்கு போனதுக்கு அப்புறமா கலைமோகன் சாந்தி கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. கலைமோகன் சாந்தி கூட ரிலேஷன்ஷிப் வச்சு கொஞ்ச நாளையே இந்த பிச்சைக்கனி வெளிநாட்டிலேருந்து திரும்பி ஊருக்கு வந்திருக்காரு. இதனால கலைமோகன் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு மேலே நம்மளால சாந்தி கூட இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை தொடர முடியாமல் போயிருமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு நாள் நைட்டு சாந்தி இவருக்கு கால் பண்ணி, நம்ம 2 பேரும் இன்றைக்கி உல்லாசமாக இருக்கலாம், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. வீட்டுக்கு போய் உல்லாசமாக இருந்த அந்த விஷயத்த பிச்சைக்கனி பார்த்துட்டாரு. இதனால வீட்டில் ஒரே சண்டையாக இருந்திருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அசிங்கமாக போயிடும். இனிமே சாந்தி கூட உல்லாசமாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி பிச்சைக்கனியை சமாதானமாக பேசி, தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எதுவானாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனேன். ஏற்கனவே சாந்தி சொன்ன மாதிரி என்னோட அண்ணனான பார்த்திபனும் ரெடியாக அரசனூர் சீம கருவேல மரக்காட்டில் காத்துக்கிட்டு இருந்தான். நானும் பிச்சைக்கனியும் டாஸ்மார்க்கு போயிட்டு மது பாட்டில் வாங்கிட்டு நேராக அங்கே போயிட்டோம். அங்கே வச்சு 3 பேருமா ஒன்றா மது குடிச்சிட்டு பிச்சைக்கனியை அதிகமாக குடிக்க வச்சு அவர் போதையில் இருக்கும்போது பார்த்திபன் ஏற்கனவே மறைச்சி வச்சிருந்த அரிவாளை எடுத்து பிச்சைக்கனியை சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தாங்க. இதில் பிச்சைக்கனி அந்த இடத்துலையே துடிதுடிச்சு இறந்தும் போயிட்டாரு. நானும் பார்த்திபனும் சேர்ந்து பிச்சைக்கனியோட பாடியை பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள்ளே வீசிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டோம். இந்த விஷயத்த சாந்திக்கிட்டேயும் கால் பண்ணி சொன்னோம். அவங்களும் இனி 3 பேரும் உல்லாசமாக இருக்கலாம், இனி யாராலையும் நமக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு கலைமோகனோட ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் சாந்தியையும் பார்த்திபனையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடுறப்ப தான் கலைமோகன் கைதான விஷயம் தெரிஞ்சு 2 பேருமே தலைமறைவாகியிருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு 2 போலீஸ் டீம் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிரைம் நடந்ததா சொன்ன இடத்துக்கு போயிட்டு பிச்சைக்கனியோட பாடியை ரெக்கவர் பண்ணி அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. தந்தை இருந்து தாய் தலைமறைவானனால 3 பிள்ளைகளும் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அனாதையாக நிற்கிறாங்க. தன்னோட மனைவி பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வெளிநாட்டில் இரவு பகல் கூட பார்க்காம உழைச்ச ஒரு கணவருக்கு மனைவியோட காமவெறியால் நடந்த இந்த கொடுமை பற்றி அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரபரப்பாக பேசப்பட்டும் இருக்கு. உணர்ச்சி அப்படிங்கிறது ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்குது. அந்த உணர்வுகளை தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்காகவும் அவங்க எதிர்காலத்துக்காகவும் ஒருத்தர் தியாகம் பண்ணி உழைக்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே இது போன்ற குற்ற சம்பவங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம உணர்ச்சிகளை மட்டுமே பார்த்து போகக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கடைசியாக தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற உண்மை இது போன்ற சம்பவங்கள் மூலமாக நமக்கு புரிய வைக்குது. இந்த க்ரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற க்ரைம் சம்பவங்களை விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.